மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. ஸ்பாகெட்டியில் சீஸா, ஆமாம் சேர்த்து செய்வது இதுதான். ஸ்பாகெட்டி ருசியா, சீஸ் உருண்டை ருசியா, ஹோய் ஹோய் ஹோய். சீஸ் உருண்டையும் ஸ்பாகெட்டியும் சேர்த்து செய்கிற அற்புதமான ஒரு டிஷ் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டின்னர் டிஷ், ஸ்பெகட்டி வித் சீஸ் பால்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி சாறு 1 கப், வேக வைத்த ஸ்பெகட்டி 100 கிராம், பன்னீர் துருவியது 150 கிராம், பிரெட் துண்டுகள் 2, ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப், வெங்காயம் 2, மைதா மாவு 4 மேஜிக்கரண்டி, தயிர் 3 மேஜிக்கரண்டி, சீஸ் துருவியது 1/4 கப், பச்சை மிளகாய் 2, வெண்ணெய் 4 மேஜிக்கரண்டி, கொத்தமல்லி இலை 1 மேஜிக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, சர்க்கரை 1 தேக்கரண்டி, சமையல் சோடா 1/4 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு வெங்காயம், ஒரு சிட்டிகை உப்பு இது போட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகுது. இப்போ இந்த நேரத்தில் பச்சை மிளகா, கீரி வச்சுருக்க பச்சை மிளகா. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே பச்சை மிளகாவில் விதையை எடுத்துகிட்டு சேருங்க. இது தக்காளி தண்ணியில் வேக வச்சு தோல் உரித்து அடித்து வச்சுருக்கிற தக்காளி. கொஞ்சமாக சர்க்கரை. இது சாஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் சர்க்கரை, சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வேக விடணும். நம்ம சாஸ் கொதிச்சுக்கிட்டு இருக்க போகும்போது நம்ம ஒரு இதில் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். ப்ரெட்டில் தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஊற விடணும். ப்ரெட்டை தயிரில் ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பன்னீர், திருகி வச்சுருக்க பன்னீர், பச்சை மிளகா, ஆப்ப சோடா, சோடா பைகார்பனேட் கொஞ்சமாக, மைதா மாவு, நம்ம பண்ண போகிற சீஸ் பால்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச ப்ரெட்டை இதோடு சேர்த்து பிசையணும். பிசைஞ்சு வச்சுருக்க பன்னீர் மைதா மாவுலேருந்து இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி இது ஒரு 15 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இதில் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த கலந்து நம்ம சைடில் தூக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கிறோம். இப்போ இந்த உருட்டி வச்சுருக்கிற பன்னீர் உருண்டைகளை இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா அது பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதில் எடுத்துருங்க. இப்போ நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு, சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்பெகட்டி பண்ணணும். முதல்ல கொஞ்சம் வெண்ணெய் உருகவே ஸ்பெகட்டியை போட்டு இதை நம்ம
லேசாக அப்படி டாஸ் பண்ணிக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு. இது வேக வைக்க போகும்போதே உப்பு போட்டிருப்போம், அதனால் சும்மா ஒரு சிட்டிகை போகிறோம். இப்போ நம்ம ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து எந்த தட்டில் சர்வ் பண்ணுறோமோ அந்த தட்டில் இப்போ நம்ம ஸ்பெகட்டி வச்சிட்டோம். இது நம்ம சர்வ் பண்ணுறது ஒரு ஆளுக்கு சர்வ் பண்ண போகிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெகட்டி, அதுக்கு மேலே சாஸ், நம்ம பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சீஸ் பால்ஸ், அப்புறம் துருவின சீஸ். ஸ்பெகட்டி வித் சீஸ் பால்ஸ் தயாராகிடுச்சு. பன்னீர் பால்ஸ் நிறையா பண்ண ஏன்னு யோசிச்சிருப்பீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்பெகட்டி வித் சீஸ் பால்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி சாறு 1 கப், வேக வைத்த ஸ்பெகட்டி 100 கிராம், பன்னீர் துருவியது 150 கிராம், பிரெட் துண்டுகள் 2, ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 கப், வெங்காயம் 2, மைதா மாவு 4 மேஜிக்கரண்டி, தயிர் 3 மேஜிக்கரண்டி, சீஸ் துருவியது 1/4 கப், பச்சை மிளகாய் 2, வெண்ணெய் 4 மேஜிக்கரண்டி, கொத்தமல்லி இலை 1 மேஜிக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, சர்க்கரை 1 தேக்கரண்டி, சமையல் சோடா 1/4 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்பெகட்டி வித் சீஸ் பால்ஸ் செய்முறை: ஒரு கடாயில் 2 மேஜிக்கரண்டி எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய வெங்காயம், சிறிதளவு உப்பு இரண்டையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் பச்சை மிளகாய், தக்காளி சாறு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து 15 நிமிடம் வரை கொதிக்க விடவும். கொதித்ததும் அதில் கிரீமை சேர்த்து நன்றாக கலந்து தனியே வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் பிரெட் துண்டுகள், தயிர் இரண்டையும் சேர்த்து 10 நிமிடம் வரை ஊற வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் துருவிய பன்னீர், நறுக்கிய பச்சை மிளகாய், சமையல் சோடா, மைதா, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலைகள், ஊற வைத்த பிரெட் துண்டுகள் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். ஒரு கடாயில் 2 மேஜிக்கரண்டி வெண்ணெயை உருக்கி அதில் வேக வைத்த ஸ்பெகட்டி, உப்பு இரண்டையும் சேர்த்து 1 நிமிடம் வரை வதக்கி அதை ஒரு தட்டில் சேர்க்கவும். பிறகு அதன் மேல் தனியே வைத்த சாஸ், பொரித்தெடுத்த பன்னீர் துண்டுகள், துருவிய சீஸ் ஆகியவற்றை சேர்த்து சூடாக சாப்பிடவும். ஸ்பெகட்டி வித் சீஸ் பால்ஸ் தயார்.